ஹல்லேலூயா. கர்த்தர் முழுக்க இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படிய தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க அப்பாவுக்கு. பிரியமானவரே, இன்றைக்கு சங்கீதங்களின் புஸ்தகம் 94வது சங்கீதம் 5வது வசனம். கர்த்தாவே, அவர்கள் உமது ஜனத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள். கர்த்தாவே, அவர்கள் உமது ஜனத்தை நொறுக்கி உம்முடைய ஜனமாகிய சுதந்திரத்தை என்னை கேளும் ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று சொன்னார். அந்த சுதந்திரமான அந்த ஜனத்தை அவர்கள் நொறுக்கி அவர்களை என் அன்பு தேவ பிள்ளையை ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நொறுக்கி உன்னை ஒடுக்கி கர்த்தருடைய சுதந்திரமாக இருக்கிற உன்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா சத்துடைய கிரியைகளையும், எல்லா மனுஷிக கன்னிகளையும், எல்லா மனுஷருடைய அதிகாரங்களையும் ஆணவங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் நொறுக்க போகிறார். அது அதிகாரத்தும் உள்ளவர் மனுஷனாக இருக்கட்டும், அதிகாரம் இல்லாதவர்களாக இருக்கட்டும், எவர்கள் உன்னை நொறுக்குகிறார்களோ, எவர்கள் உன்னை ஒடுக்குகிறார்களோ அவர்களை கர்த்தர் நொறுக்குவேன் என்று சொல்லுகிறார். அவர்களை கர்த்தர் நொறுக்குவேன் என்று சொல்லுகிறார். அவர்களை கர்த்தர் ஒடுக்குவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. காரணம், நாம் அவருடைய சுதந்திரம். எவனுக்கும் யாருக்கும் நாம் அடிமை அல்ல. என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னை ஒருவர் அடிமைப்படுத்தி நொறுக்கி ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். கர்த்தர் சடுதி அவருடைய வாழ்க்கையிலே பழிக்கு பழி வாங்குவார். பழிக்கு பழி வாங்குவார். உன்னுடைய வாழ்க்கையில என் அன்பு தேவ பிள்ளை, உன் நொறுக்குதலையும் உன்னுடைய ஒடுக்குதலையும், அன்றைக்கு எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒடுக்கம், நெருக்கம், அங்கு இருந்த அடிமைத்தனத்தை தேவன் கேட்டார். எப்படி கூக்குரலிட்டார்கள். சத்தம் என் காதிலே வந்தது, சத்தத்தை கேட்டேன், மோசே போய் என்று சொன்னாரே. இன்றைக்கு உன்னுடைய சத்தம், உன்னுடைய அழுகை, உன்னுடைய குமுறுதல், உன்னுடைய வேதனை, உன்னுடைய துக்கம் எவர்கள் நிமித்தம் இன்றைக்கு கலங்கி தவித்து கொண்டிருக்கிறாயோ, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் பழி வாங்குவேன் அவர்கள் என்று சொல்லி. பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே, நீ கர்த்தருடைய சுதந்திரம் மறந்துவிட வேண்டாம், மறந்துவிட வேண்டாம். உன்னை நொறுக்குகிறவர்களை கர்த்தர் நொறுக்குவார். உன்னை ஒடுக்குகிறவர்களை கர்த்தர் ஒடுக்குவார். உனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறவர்களுக்கு கர்த்தருடைய கரம் விரோதமாக எழும்பி நிற்கும். அவரை ஒருவனாலும் ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. உன்னை ஒடுக்கிட்டேன், உன்னை நெருக்கிட்டேன், உன்னை அடிமைப்படுத்திட்டேன், உன்னை கெடுத்துட்டேன், உன்னை அவ்வளோதான் ஏந்திருக்க முடியாதுன்னு சொல்லி நினைக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என் அன்பு தேவ பிள்ளையே, அவருடைய கரத்தை நீட்டுகிறார். அவருடைய கரத்துக்கு முன்பாக ஒருவனை நிற்க முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது, எதிர்பேச முடியாது. அவருக்கு முன்பாக எந்த தில்லாலங்கடி காரியமும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அவர் பழிக்கு பழி வாங்குகிற கர்த்தர். சுதந்திரமாய் இருக்கிற நீ எப்பவும் சுதந்திரமாய் இரு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இரு, நீ அவனுக்கும் யாருக்கும் அடிமை இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். என் சுதந்திரமாகிய உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆகையால் கலங்காதே, தவிக்காதே, கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். தீர்க்க தரிசனமான வார்த்தை. என் அன்பு தேவ பிள்ளையை, உன்னை ஒடுக்கி உன்னை நொறுக்கி ஆளுகை செய்த அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கரம் விரோதமாய் போகிறது. கர்த்தருடைய கரம் விரோதமாய் போகிறது. கர்த்தருடைய கரம் விரோதமாய் போகிறது. அவர்களை கர்த்தர் நொறுக்கும்படியா, ஒடுக்கும்படியா. சுதந்திரம் என்றைக்கும் சுதந்திரமாகவே இருக்கும். சுதந்திரவாளியாகிய நீங்களும் நானும் ஒரு காலமும் அடிமையாகுவதில்லை. கர்த்தர் நம்மை எப்பொழுதும் அவருடைய சுதந்திரமாகவே வைத்து நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி நடத்துவார். செபிப்போமா. வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்களை ஆண்டவர் நொறுக்கி ஒடுக்கின அத்தனை பேர்களின் கர்த்தர் நீர் நொறுக்கி ஒடுக்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய சுதந்திரவாளிகளாகிய நாங்கள் எப்பொழுதும் உடைய நாமத்தினால சுதந்திரமாக இருக்க முடியாது. கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் சத்துருக்களை கர்த்தர் நொறுக்கி ஒடுக்கி விட்டதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். நாளை பிறந்தால் திருமணம் கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.